சின்ன சின்ன தவறுகள் தான் மிகப்பெரிய வெற்றி அடைய படங்களை கூட சுமாராக வெற்றி அடைய வச்சிரும். ஒரு ஷாட்டு கூட ஆடியன்ஸை பயங்கரமாக குழப்பிடும். அப்படிங்கிறப்ப திரைக்கதையே நீங்கள் வந்து குழப்பமாக அமைச்சிருந்தீங்கன்னா அந்த ஆடியன்ஸுக்கு வந்து அந்த படம் வந்து புரிவிடாமலே போயிடும். நம்ம ஒரு திரைப்படம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்படுறோம், ஓகேங்களா? அதை வெளியே கொண்டு வரதுக்கு எவ்வளோ சிரமப்படுறோம், அத்தனை வீணாகுது பார்த்தீங்களா? ஒரு சின்ன தவறுனால வீணாகுது பார்த்தீங்களா? அந்த ஒரு அக்கறையில் தான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு திரைப்படங்கிறது வந்து அழிக்க முடியாத ஒரு பேனாவால் நம்ம எழுதுகிறோம். ஒன்ஸ் அந்த திரைப்படம் வந்துருச்சுன்னா அதை நம்ம என்ன வேணாலும் பண்ணவே முடியாது. அது வந்தது தான், ஓகேங்களா? அதில் எந்த மாற்றமும் செய்யவே முடியாது. 40-50 வருஷம் கழித்து வேணால் இந்த திரைப்படத்தை அடிப்படையாக வச்சு இன்னொரு கதை வேணால் பண்ணலாமே ஒழிய இந்த திரைக்கதையை வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதுக்காக நீங்கள் வந்து ஒரு படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி எடிட்டிங் டேபிளில் நான் அடிக்கடி நான் சொல்லுவேன், ரைட்டிங் டேபிளில் ரொம்ப கவனமாக இருங்க, எடிட்டிங் லெவலில் ரொம்ப கவனமாக இருங்கன்னு சொல்லுவேன். நீங்கள் ஒரு கதை எழுதுனீங்கன்னா ஒரு 10-15 பேர்கிட்ட அந்த திரைக்கதையை கொடுத்து நீங்களோட ஒப்பீனியன் கேட்கணும். அதே மாதிரி ஒரு படம் எடிட்டிங்கில் இருக்கிறப்ப இதை இப்படி மாற்றலாமா, அப்படி மாற்றலாமா, இப்படி வச்சா எப்படி இருக்குங்கிற மாதிரி நீங்கள் நிறைய தீவிர டிஸ்கஷன் பண்ணணும். நீங்கள் ஒரு சினிமாவை பொறுத்த வரைக்கும் 200% நீங்கள் உழைப்பை போட்டால் தான், 200% உங்களோட அறிவை உள்ளக்க போட்டால் தான் அது ஒரு 50% ஆச்சு வெளியே அவுட்டு வரும்.